மாட்டு பண்ண ஆட்டு பண்ண வச்சிருக்காங்களா? அதை எப்படி ரொம்ப லாபகரமா கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது எப்படின்னு நானே சொல்லித்தரேன் வாங்க. இப்ப டிஎம்ஆர்ன்றது நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். டோட்டல் மிக்ஸ்டு ரேஷன் சொல்லுவாங்க அதை. அது வந்து பாத்தீங்கன்னா பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம். ஒரு மாட்டுக்கும் ஆட்டுக்கும் என்னென்ன தேவை, இந்த 3 ஐட்டம்ஸ் தான் கண்டிப்பா தேவைப்படுது. அந்த 3மே இந்த பொருள்ல இருக்கும். நீங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு பண்ண வச்சிருக்கீங்களா, ஒரு மாட்டோட அளவு என்ன அப்படின்றத நான் சொல்லித்தரேன் ஈஸியா. இப்ப பால் அளவு ஒரு காலையில ஒரு 10 லிட்டர் கறக்குங்க என்னோட மாடு, எவ்வளவு ஃபீடு வைக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. 10 கிலோ வச்சா போதுமானதுதான் உங்களுக்கு. ஈவினிங் ஒரு 6 லிட்டர் கறக்குங்க, அதுக்கு எவ்வளவு வைக்கலாம், 6 கிலோ வைங்க போதும். இப்போ ஒரு இந்த ஃபீடோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 22 ரூபா வரும் கிலோ. அப்ப வந்து காலையில ஒரு 10 லிட்டர் கொடுக்குறீங்கன்னா 220 ரூபாய் வரும். நார்மலா ஒரு 6 லிட்டர் ஈவினிங் கறக்குது அப்படின்னா ஒரு 132 ரூபாய் உங்களுக்கு செலவாகும். ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கான தீவன செலவு பாத்தீங்கன்னா 352 ரூபாய் செலவு பண்றீங்க. இப்ப பாலோட விற்பனை வந்து எவ்வளவு ஆகும், ஒரு லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 29 ரூபாய் எடுக்கிறாங்க. அப்ப 464 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்ப 464 ரூபாயில 352 ரூபாய் தான் நீங்க ஃபீடுக்காக செலவு பண்றீங்க. அப்ப ஒரு மாட்டு வளர்க்குறவங்களா இருந்தா ஒரு நாளைக்கு 112 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 30 நாள் இருக்கு. 30 நாளுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3360 ரூபாய் ஒரு மாடு வச்சிருக்கவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப இதே நீங்க ஒரு 30 மாடு வச்சு பண்ணையாளர்களா இருக்கீங்களா, அப்ப கிட்டத்தட்ட ஒரு பராமரிப்புக்காக ஒருத்தர் போட்டுப்பீங்க வேலைக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா மீதி 80,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இந்த ஃபீட் ரெடி. இந்த டிஎம்ஆர் ஃபீடு உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம கிட்ட இருந்து புக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.